நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகம் நல்ல நிலையில் இருந்திருக்கும், நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்கும். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியோ, நிம்மதியோ, மனமகிழ்ச்சியோ இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருந்திருக்கு. குறிப்பாக அதற்கு வீட்டோடைய தன்மையை கண்டிப்பாக பாருங்கள். அந்த இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனநிறைவு, மன மகிழ்ச்சி, ஆரோக்கியம் தரணும். அதுதான் இல்லம். அப்போது எந்த விதமான திசையாக இருந்தாலும், எந்த திசையில் வீடு கட்டியிருந்தாலும், அவங்கவுங்க வீட்டில் வடக்கு கிழக்கு சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா வீட்டோட தன்மை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, வீட்டோட பவுண்ட்ரி, கிழக்கு பகுதி, 2 வீட்டுக்காரங்களும் அந்த காம்பவுண்டு வாலை ஷேர் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் குடும்ப தலைவர் பாதிக்கப்படுறாரு, ஆண் சந்ததி பாதிப்பை அடையும். அதனால முதல்ல அவங்க கிழக்கு பகுதியில் பொது சுவராக வருதான்னு பாருங்க. பவுண்ட்ரி 2 பேரும் பங்கிக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. நன்றி, வணக்கம்.